இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சர்டாக பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் வந்து ஸ்கிரிப்டடாக இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்குவாங்க. எந்த எதுவுமே ஸ்கிரிப்ட் இருக்காது. எனக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியாது. நானும் இதை தான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாதுலாம் சொல்லலாம். எதை பற்றி வேணால் கேட்கலாம். ட்ரம்ப்பை கூட பற்றி கூட பேசலாம். எலெக்ஷன்ன்றது ஃபஸ்ட்டு எதுக்கு எங்களுக்கு வாக்களிக்கணும், நான் ஒன்றும் ஒரு கேம்பெயின் ஸ்பீச் கொடுக்க போகிறதில்ல. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே வாக்குரிமை கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம ஊரில் அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து இண்டிபெண்டன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அது நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க, அப்படி கொடுத்துருக்கலாமா இல்லை அப்படி கொடுத்துருக்கூடாதா இல்லை கிராஜுவலாக கொடுத்துருவோம். அது ஒரு அகாடமிக் டிபேட். ஆனால் நம்ம நாட்டில் 1947 சுதந்திரம் கிடைச்ச உடனேயே எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிராமத்தோட நகரத்தில் தான் கம்மியாக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அது என்னென்னா, ஒரு திங்கக்கிழமை அன்றைக்கி எலெக்ஷன் வச்சா அது லாங் வீக்கெண்டாக நடத்திட்டு நம்ம எங்கேயா போயிடலாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ கூட வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் வைப்பாங்களான்னு பார்ப்பாங்க. அதனால் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் இப்போ உஷாராயிட்டாங்க. செவ்வாய் புதன் வியாழனில் தான் எலெக்ஷன் வைக்கிறது இப்போ. ஏன்னா இந்த வெள்ளி திங்களில் வச்சா இங்கே இருக்கிற பிபிஓவில் கழுத்தில் ஐடி கார்டு போட்டிருக்காங்க, எல்லாம் ஓடி போய்டுறோம் அவர் விட்டு. அதனால் வி டேக் ஓட்டிங் ஃபார் கிராண்டட். இந்த கண்ட்ரியில் வி டேக் ஓட்டிங் ஃபார் கிராண்டட். அது இட்ஸ் என்னவோ அதுதான் இருக்குது நமக்கு. அதனால் எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். பல நாடுகளில் போராடி தான் அந்த வாக்குரிமையை பெற்றார்கள். What we got easily, immediately after independence, what we got without, I'm not saying we got freedom with struggle, for sure. நம்மளுடைய விடுதலைன்றது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்தது தான், நான் இல்லைன்னே சொல்லலை. அதுக்கப்புறம் தான் இந்தியா என்ற ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு நாடு எல்லாம் ஆச்சு. ஆனால் வாக்குரிமைக்கு நம்ம போராடவே இல்லை இந்தியாவில். போராடாமல் வந்ததுனால we don't appreciate it enough. எனிதிங் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி பெற்றிருந்தீங்கன்னா you will appreciate it. அது அப்படி தான்.